என்னங்க மிரட்டி பார்க்குறீங்களோ? குட் பாய், புரிஞ்சுட்டியே. மிரட்டுறேன் தான், ஆனால் சொன்னதை செய்வேன். என்கிட்ட பணம் இருக்கு, பதவி இருக்கு, அம்பட்டுக்கும் மேல ஆள் பலம் இருக்கு. வெங்கடேசா, உங்ககிட்ட என்னல இருக்கு? வாத்தி, ஒழுங்கா விலகி போயிடு. வெட்டி வீராப்புக்கு உசுர விட்டுறாத. போ. அம்மா, உனக்கு நல்லா புத்தி சொல்லு. எல்லாத்தையும் விட உசுறு முக்கியம்ல. ஓ, பணம் இருக்கான், பதவி இருக்கான், ஆள் பலம் இருக்கான், யாருமே தொட முடியாதான். பொட்ட பகல்ல நடு ரோட்ல என் பையன் மேலேயே கை வைக்கிறான். இவனையெல்லாம் யார் கேப்பா சொல்லுங்க? எங்க எலெக்ஷன் விஷயத்துல எழுதி கொடுத்துருக்கீங்களேன்னு கேட்டேன். அது ஒண்ணு என்ன கட்டுப்படுத்தாது, அது எங்க அப்பா எழுதி கொடுத்ததுன்னு சொல்றாரு. நாம என்னத்தை செய்ய முடியும்? 4 நாள் முன்னாடி பள்ளிக்கூடம் விட்டு போறப்ப என்ன மறைச்சு மல்லிகைப்பூ தர வந்தானே. நான் அப்பவே நல்லா அவனை கேள்வி கேட்டுட்டு தான் வந்தேன். ஆனாலும் இப்படி பண்றானே. இல்லை, ஏத முதலே சொல்ல. சொன்னா என்ன ஆக போகுது? அடிதடியை தவிர வேற என்ன நடக்கும்? அதான் சொல்லல. அப்போ என்ன மிரட்டினா? இப்போ இவரை அத்தையே மிரட்டி இருக்கான். இவனை அடக்கவே முடியாதானே? ஐயோ, எனக்கு ஆத்திரமா வருதுண்ணே. என்ன பேசாம அத்தானை வெட்டி போட்டுனே. அப்பதான் அக்கா வாழ்க்கையில வரவே மாட்டாரு. நீ சொல்றதாம்ல சரி. அவன சரி, அவன் உசுரோட இருக்கிற வரைக்கும் நம்மளெல்லாம் நிம்மதியா இருக்கவே விட மாட்டேன். அவனை போட்டாதான் இந்த குடும்பத்துக்கு விடுவி காலமே வர. என்னடா இப்ப நீ அவனை போய் போட்டு தள்ளிட்டா அவன் அப்போ நீ சும்மா விடுவானா? இல்ல பரணிதான் சும்மா விடுவானா? என்னல பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்க? அதுக்காக என் தங்கச்சி மாப்பிள்ளைய அவன் மிரட்டிட்டு இருப்பா. என்ன பார்த்து சும்மா இருக்க சொல்லுதியோ? அண்ணே, பரணி வேற ஊர்ல இல்ல. இந்த நேரத்துல நீ ஒண்ணு கிடக்க ஒண்ணு செஞ்சுட்டா உன் வாழ்க்கை என்னன்னு ஆறுது? முதல்ல இந்த அருவாளை கீழே போடுங்க. தயவு செஞ்சு கீழே போடுங்க. அவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் கொல்றது தீர்வாயிருமால? இப்ப போய் நீ அவனை கொண்டுட்டா இந்த குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகும்? இந்த குடும்பத்தை பார்க்க யாருல இருக்க ஒன்ன தவிர அப்புறம் நான் 4 பிள்ளைகளோட நடுத்தரல நிக்கணுமா? புரிஞ்சுக்கோல. ஆமாண்ணே, கொஞ்சம் நிதானமா யோசி. ஏற்கனவே பரணியும் கூட வாழ மாட்டேங்கிறான். இப்ப அவனை நீ வெட்டி போட்டுட்டா எங்க கூட சேர்ந்து பரணி தெருவுல நிப்பான்னு. இது நியாயமான சொல்லுன? ஐயா, கடைசியில நான் உன்னை ஜெயிலியா பார்க்கணும். அந்த நிலைமை எனக்கு வரணுமா? என்னதான் பண்ண சொல்லுதிய? அருவாளை கீழே போடல. மச்சான், எப்படி பார்த்தாலும் முத்துப்பாண்டி அடங்க மாட்டாப்ல. பத்தாக்குறைக்கு அவன் போலீஸ் வேற. வேற வழி இல்ல மச்சான். கல்யாணத்தை முடிச்சாதான் அவன் அடங்குவான்.
ஆமாங்க, வரப்ப இவன் கூட அத பத்தி தான் பேசிட்டு வந்தேன். அவனுக்கெல்லாம் பயந்து இவனும் நானும் ரத்னாவை விட்டு கொடுக்க முடியாது. அவனுங்க வாய் அடைக்கணும்னா கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சரியான வழி. அதை எப்ப முடிக்கிறது, எப்படி முடிக்கிறதுன்னு அத பத்தி மட்டும் யோசிங்க தம்பி. மச்சான், படிச்ச படிப்பு எப்பவுமே என்ன நிதானமா யோசிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஒரு கொலை எப்பவுமே முடிவாகாது. பாண்டியை நீங்க கொலை பண்ணா அடுத்தது சவுந்தர பாண்டி வருவாரு. அவரையும் கொன்னா அடுத்தடுத்து யாராவது வந்துகிட்டே தான் இருப்பாங்க. மச்சான், கொலைன்றது வெறும் தொடக்கம். அதை நீங்க ஆரம்பிக்க வேண்டாம். வேற ஏதாவது வழியில நிரந்தரமா முடிச்சு வைப்போம். அதுக்காக தான் கல்யாணம் பண்ணிடுவோன்னு சொல்றேன். முத்துப்பாண்டி துரோகி, ஊர் முன்னாடி எல்லாம் எழுதி கொடுத்து இப்ப மாத்தி பேசுதியோ? இவன் நான் வாக்கு மாறுறத பத்தி ஊரு ஃபுல்லா போய் பேசுதேன். அது நல்லவங்களுக்கு மட்டும் மச்சான். இவன்கள் மாதிரி அயோக்கிய பசங்களை எதுவுமே கட்டுப்படுத்தாது. நான் சொன்னதை கொஞ்சம் தயவு செய்து யோசிங்க. ஒரு நல்ல முடிவா இருங்க. சரி, நாங்க கிளம்புறோம் மச்சான். வாங்க போலாம். சரி, கவலைப்படாத தாயி, எல்லாமே நல்லபடியா நடக்கும். தைரியமா இரு. நாங்க வரோம். பாத்துக்கோங்க. வா போலாம். இல்லை, நீ எதுக்குல கண்ணு கலங்குத? நான் இருக்கல, எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன். தைரியமா இரு. நாளறது என்ன நினைச்சு இல்லைன்னு எனக்கு நீ இருக்க. நீ எப்பவுமே என்ன கைவிட மாட்ட. ஆனா அவருக்கு யாருன்னு இருக்கா? அவரை யார் காப்பாத்துவா? அத நினைச்சுதானே எனக்கு பயமா இருக்கு, கவலையாவா இருக்கு. இலே, நீ எதுக்குல கவலைப்படுத? அவன வேற குடும்பமா? இந்த வீட்டுல சம்பந்தம் பண்ணா இந்த குடும்பம் தானே. அவனுக்கு நான் இருக்கம்ல, அவனுக்கு எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிட்டேன். அந்த பாண்டிய ஒழிச்சாதான் எல்லாம் முடிவுக்கு வரும். ஆனா அதுக்கு விடாம அம்புட்டு பேரை என் கைய கட்டி போட்டு வச்சிருக்கீங்களா? பாத்துக்கிட்டேன். அவனா நானு பாத்துக்கிட்டேன். எப்போ எதுக்கு நீ தனியா கூப்பிட்ட? பயமா இருக்குல்ல. அந்த சவுந்தரபாணி நினைச்ச எனக்கு பயம் இல்ல, ஒன்னு நினைச்சாதாம்ல எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு பயந்துகிட்டு? நீதான் அருவாலை போட சொன்ன போட்டோம்ல, போறதுக்கு என்ன நினைச்சு பயப்படுத? இன்னைக்கு நாங்கெல்லாம் இருந்தோம், உன்னை கட்டுப்படுத்தினா அருவாலை கீழே போட்டேன். நாளைக்கு அருவாலை தூக்க மாட்டேன்னு என்னல நிச்சயம்? பொசுக்குன்னு கோவம் வருதுல்ல உனக்கு? பின்ன அவன் பண்றது நியாயமா? சொல்ல, நம்ம குடும்பத்தை மட்டும் மிரட்டிட்டு இருந்தா இப்ப அந்த வாத்தி குடும்பத்தை சேர்த்துல மிரட்டுறான். இப்ப நைட் ஏதாச்சும் வீட்டுல போய் தகராறு பண்ணா ஆறு பொறுப்பு? அதுக்கு அவனை வெட்டிட்டா எல்லாம் சரியா போயிருமா? இந்த மாதிரி வெட்டுறது மட்டுமே வழி கிடையாது. உட்கார்ந்து யோசிச்சா தீர்வு காண்றதுக்கு 1000 வழி இருக்கு. நீ எதுக்கு இவ்வளவு ஆத்திரப்படுற? எப்போ எனக்கு ஆத்திரம் பத்துக்கிட்டு வருது. ஆட்டுக மாட்டேங்க. அவனை ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும். பொறுமையா போறதுல அவனுக்கு சரிப்பட்டு வராது. சொன்னா கேளியா? பரணி வந்து கேட்டா கூட நான் சொல்லிடுவேன். உங்க அம்மா வந்து கேட்டா நான் என்னல சொல்லுவேன்? நீ தாமல சொன்ன அவன் இங்க தான் எங்கேயோ உயிரோட இருக்கானே. எப்போ அம்மா பேச்ச இழுக்காம நீ பேச மாட்டியா? என்னாச்சு உனக்கு? அத சொன்னல அவ பேச்ச இழுக்காதன்னு. எல்லாம் சூடாமணி மட்டும் இருந்திருந்தான்னு வையே, உன்னை அப்படியே 4 அற ஆரம்பிச்சிருப்பான். இந்த பாரு, உன்னை ஒத்த பையனாச்சான்னு பொத்தி வளர்த்துட்டோம்ல, உன்னை அடிக்க என் கை வரமாட்டுக்கல. சொன்னா கேள்ல. இந்த பாரு, நீ ஒருத்த ஆத்திரப்படுறதுனால தெருவுல நிக்க போறது நம்ம குடும்பம்ல. ரத்னாவோட வாழ்க்கை கட்டு போகும், பரணியோட வாழ்க்கை கட்டு போகும். எல்லாத்துக்கும் மேல சூடாமணி உன்னைய பொத்தி வளர்த்தாள.
20 வருஷம் கழிச்சு அவன் வந்து நீ எங்கன்னு கேட்டான்னு வை, அவன் நிலைமையை யோசனை பண்ணி பாரியா. இப்ப நீ என்னதான் செய்ய சொல்லுத, அதையாவது சொல்ல. அந்த வெங்கடேசன் சொன்னதை கேட்ட இல்ல, அவங்க குடும்பமே இறங்கி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாவள. காது வச்ச மாதிரி இந்த கல்யாணத்தை முடிக்கிறதுதான்ல உத்தமம். ஏன்னா இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு வேற வழி இல்லையா. இத கொஞ்சம் யோசனை பண்ணி பாரியா. என் முதல் தங்கச்சி கல்யாணம், அத யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா பண்ண சொல்லுதியோ? ஏன்னா உனக்கு கொண்டு ஆளப்பாரு, வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க, திரும்ப அதையே பேசிட்டு இருக்க. எப்போ அந்த முத்துப்பாண்டியில ஒரு ஆளு நின்று அவனுக்கு பயந்துட்டு என் தங்கச்சியை திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணி தர சொல்லுதியோ? ஆமல, ரத்னா நல்லபடியா வாழணும்னா இந்த கல்யாணம் அவசியம் நடந்தாலும் ஆகணும். அதுவும் அவசரமா ரகசியமா நடந்தே ஆகணும். ஆமா, நீ போய் ஜோசியக்காரனை பார்த்து 4 நட்சத்திரம்லாம் குறிச்சிட்டு வா. நம்ம கல்யாண ஏற்பாட்டை பார்த்தே ஆகணும். உனக்கு என்ன, அவனை வெட்டதானே கூடாது? அவனை தனியா கூட்டு போய் வெளுன்னு வெளுக்கப்பா. போறவன் எதுவும் அவன் பேச மாட்டான். பாயம் இல்ல, இது என்ன கபடி விளையாட்டா? நீயா நானான்னு போட்டி போட்டு பாத்துக்கிறதுக்கு பேசுறான். பொம்பளை பிள்ளை விவகாரம்ல இது. இந்த பாரு, பெத்த வேணாம், நான் சொல்றேன். இந்தா, இது ரத்னாவோட சாதகம். ஜோசியரை பார்த்து மூர்த்த நாள் குறிச்சிட்டு வா போ. அட புட்டிங்கிறேன். என்ன பாக்க, ரத்னா என்னோட பொண்ணு, என்ன முடிவு பண்ணணும்னு பெத்தவன் எனக்கு தெரியும். நீ போய் ஜாதகத்தை பார்த்துட்டு வர போறியா இல்லையா? போறேன், போய் தொலைறேன். போய் நாள் குறிச்சிட்டு வாரேன். தகப்பு நம்மள விரு, பெரிய தகப்பேன். ஏன் நான் அண்ணன் இல்லையா அவளுக்கு? ஏதாச்சும் ஒண்ணு நான் செய்யறேன்னா உடனே தடுத்துருங்க. செய்யாதான்னு. இவனை என்னத்த சொல்லி கட்டுப்படுத்துறதுனே தெரியலையே. இப்போ அப்படியா? இவர் என்ன அமெரிக்க அதிபரா? நினைச்ச நேரத்துக்கு லீவ் விடுறதுக்கு இவங்க பொழப்பே இதுதான். இவ்வளவுதான் இருப்பாரு. நீ வாப்பா சம்பவம், ஒரு ஓரம் எடுத்துட்டு வா. ஐயா வரலாமா? அடடே, பிரசிடென்ட் வால், வாங்க வாங்க. பெரிய இடம்ல நம்மளை தேடி வந்திருக்கு, புண்ணியம்ல, வந்து உட்காருங்க. வணக்கம் சாமி. போனாலும் பிரசிடென்ட் உயிர் எடுக்காதியே. நான் எப்போ உங்க பழைய சம்முவம் தான், அதை மட்டும் மனசுல வச்சுக்கிடுங்க. ஆச்சி, ஜாதகத்தை கொடுங்க. இந்தாப்பா. சமூகம், உமக்கு தான் கல்யாணம் முடிஞ்சிருச்சே, இன்னும் என்ன ஜாதகத்தை தூக்கிட்டு அழைச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு முடிஞ்சா இன்னும் கூட 4 பேர் கரைச்சக்கத்து இருக்காருல்ல, என்ன மறந்துட்டீங்களா என்ன? என் மூத்த தங்கச்சி ரத்னாவுடைய ஜாதகம் கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க. இதோ பார்க்குறேன். இப்போ என்ன கேட்கணுமோ அதை ஒன்று விடாமல் கேளுப்பா. ரத்னாவுக்கு கல்யாணம் வைக்கணும், மாப்பிள்ளை ரெடி, 2 வீட்லையும் சம்மந்தமும் சொல்லிட்டாவ. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போகுது. அதான் எப்போ முகூர்த்தம் வைக்கலாம்ட்டு அப்பா கேட்டு வர சொன்னாவ. ஜாதகம் நல்லா தான் இருக்கு, ஆனா அண்ணன் கிரகம் தான் கோக்குமாக்கா இருக்கு. அண்ணனா? ஆறு நானா? பிறவு அவளுக்கு 7-8 அண்ணனா இருக்கு, நீ மட்டும் தானே. என்ன சொல்லுதிய? சகோதர கட்டம் சரியில்லாம கிடக்குன்னு சொல்றேன். எப்போவுமே இவன் என்ன சொல்லுவான், கனி வரைக்கும் கல்யாணம் முடிச்சுட்டு தான் நான் பண்ணுவேன்னு சொல்லுவான். ஒசுக்குன்னு எதுக்காக பரணி கழுத்துல தாலி கட்டினான் இவன்? அது வந்து அந்த சூழ்நிலையில அட்டை கட்டுடான்னு சொல்லுச்சு, நானும் பட்டுன்னு கட்டிவிட்டேன். அதுக்கு என்னப்பா? அத்தை ஏன் கட்ட சொல்லிச்சு? அது நான் தான் மருமகனா வரணும்னு அது ஆசைப்பட்டிருக்கு. அதுதான் இல்ல, எல்லாம் கிரகம். இந்த கிரகம் தான் அத்தை நாக்குல புகுந்து அப்படி சொல்ல வச்சிருக்கு. ஓ ஜாதக பலன் தான் உன்னை அப்படி தாலி கட்ட வச்சிச்சு. நடந்ததை பத்தி எதுக்கு பேசிக்கிட்டு, அதை விடுங்க. அடுத்து என்ன நடக்கும் அதை கணிச்சு சொல்லுங்க. இங்க பாருப்பா சண்முகம், உனக்கு கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் தான் உன் தங்கச்சிகளுக்கு கல்யாணம் நடக்கணுங்கிறது கிரகம். ஆனா நீ இப்ப பண்ண கல்யாணம் தான் உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு குறுக்க நிக்குது. அப்போ இது எப்படி சரி பண்ணலாம்?
அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்க. கோச்சாரம் சரியில்லைன்னா பரிகாரம் தான் ஒரே வழி. அது என்ன பரிகாரம் சொல்லுங்க, செஞ்சு விடுவோம். இருக்கவே இருக்கா முத்தாரம்மா. தசரா வருதுல்ல, அதுல நீ வேஷம் கட்டிட்டு பரிகாரம் பண்ணு. தசராவுல வேஷமா? அது நான் வேஷம் கட்டி ஒரு 5 வருஷம் ஆச்சுல. அதுக்கு என்ன இப்போ, பரிகாரத்துக்காக வேஷம் கட்டு. முத்தாரம்மா மனசு குளிர்ந்தா சந்தோஷமா கல்யாணத்தை நடத்தி வைப்பா. அது ஆத்தாளுக்கு என்ன கோவம் என் மேல? விருப்பம் இல்லாத பொண்ணு கழுத்துல வம்படியா தாலி கட்டின இல்ல, சாமி ஓ மேல கோவப்படாம கொஞ்சவா செய்வா. என்ன இருந்தாலும் அதுவும் பொம்பளை சாமி தானே, அதான் உக்கிரமா இருக்கு. சரி, வேஷம் கட்டி ஆத்தாவுடைய கோவத்தை நான் தனிச்சுக்கிடுதேன். தங்கச்சி கல்யாணத்துக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க. நீ முதல்ல பரிகாரத்தை செஞ்சுட்டு வா, நான் உனக்கு நல்ல நாளா குறிச்சு தரேன். இந்தா. சரி, அப்போ நான் அப்பா தங்கச்சிக்கிட்டலாம் பேசி வேஷெல்லாம் கட்டி பரிகாரத்தெல்லாம் நிறைவேற்றிட்டு வரேன். சரியா? அப்போ நான் கிளம்புவா. கிளம்பு, மறக்காம தச்சனையை வச்சுட்டு போ, நான் பிழைக்கணும்ல. வை வை. அப்ப நான் வரட்டுங்களா? போயிட்டு வா. நாங்க வரோம் சாமி. வாங்க. எசக்கி, எசக்கி. எட்டி எசக்கி, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வாட்டி. இந்த வந்துட்டேன். தண்ணி எல்லாம் வேணாம், முதல்ல இந்த மோரை குடி. அப்பதான் வெயிலுக்கு எதமா இருக்கும். அப்பாடா. ஏட்டி, படிப்பெல்லாம் எப்படி போகுது? செமஸ்டர் எக்ஸாம் வரப்போகுதுல்ல, பிராக்டிக்கல் தியரி அது இதுன்னு ரொம்ப கஷ்டமா தாண்டி இருக்கு. ஆனா நான் விட்டுருவேனா? எல்லா எக்ஸாம்லயும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து மெரிட்ல பாஸ் ஆகி நம்ம திருச்செந்தூர் ஜில்லாவிலேயே பெரிய ஐபிஎஸ் அதிகாரி ஆகி வந்து காட்டுவேன்ல. ஒவ்வொரு தடவையும் நீ இப்படி உறுதியா பேசும்போது எனக்கும் ஏதாவது சாதிக்கணும்னு தோணுதுக்கா. நானும் உன்ன மாதிரியே பயம் இல்லாம தைரியமா இருக்கணும்னு தான் ஆசைப்படுதேன்க்கா. நமக்கெல்லாம் ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க தானே அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுது. சரியா சொன்ன. இப்படி ஒரு அண்ணன் கிடைச்ச நம்ம எல்லாருமே அதிர்ஷ்டசாலிங்க தான். மா, என்ன வெயில். எனக்கு பரவாயில்ல, வெயில் அலையிறது பழகி போன விஷயம். நீங்க என்னத்துக்கு வேகாத வெயில சந்தைக்கு அலையணும்? நான் என்னவோ வெயில படாம வளர்ந்த மாதிரியே பேசுதிய. கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் வெயிலையும் மழையிலையும் களை எடுத்தவதான். இப்ப கொஞ்சம் வசதியா இருக்கிறதுனால நிழல்ல உட்கார்ந்திருக்கேன். அதுக்காக பழச மறப்பாங்களா? மா, இம்புட்டு தோர வாங்கிட்டு போறீங்களே, அதை கட்டி காய வச்சு உடைச்சி பிரிச்சு இம்புட்டு வேலை தேவையாம்மா? பேசாம தோரம்பருப்பு வேணும்னா ஒரு 5 கிலோ 10 கிலோ கடையில வாங்கிக்கலாம்ல. ஐய, கடை துவரெல்லாம் நல்லாவா இருக்கும்? இது தேரியில விளைஞ்ச துவர. இதோட டேஸ்டே தனியா இருக்கும்ல. அதுக்குதான் பாடுபட்டாலும் பரவாயில்ல, நாமளே துவரைய பக்குவப்படுத்திக்கலான்னு வாங்கிக்கிறது. அதா வால வீட்டுக்கா. அண்ணாச்சி கொஞ்சம் இறங்க, அதையே கொண்டு போய் வீட்டுல விட்டு வந்துடுறேன். சரிப்பா. ஏலே, இந்த அருக்கு வீடு 10 எடுத்து வச்சா வீடு வந்துற போகுது. இதுக்கு எதுக்கு பைக்கு? என்னல வீட்டு பக்கத்துல இருந்து வர? உன்னை பார்க்க தான் வீட்டுக்கு போனேன். பார்த்தா நீ சந்தையில இருந்து எதிர்க்க வர. என்னைய தேடியா? என்னல விஷயம்? அதான் வண்டியில வா, கூட்டு போய் விடுதேன்னு சொன்னேன். போற வழியிலே பேசிட்டே போவோம்ல. அண்ணா, அந்த வீரபத்ரன் கடை போட்டிருந்தாருல, உளுந்து வாங்கின, பூண்டு வாங்க மறந்து போயிட்டேனே. நல்ல பெருவெட்டா பார்த்து 2 கிலோ வாங்கிட்டு வரீங்களா? கொடுங்க. ஆக நமக்கு தெரியாம எதையோ பேச போறாங்க. ஒளிஞ்சிருந்து நம்ம கேட்ட வேண்டியதுதான். இந்தாங்க அண்ணா, வாங்கிட்டு வந்துருங்க.
கிளே அண்ணன் வேற என்னல சொல்லுச்சு? வேற என்னத்த சொல்றது? 2 பேருக்கும் காதும் வச்ச மாதிரி உடனே கல்யாணத்தை முடிச்சிடலாம் சொல்றாவ.